தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலயமாக உங்கள் அனைவரோடும் இறை வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 5 முதல் 17 வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். நூற்றுவ தலைவர் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து உதவி வேண்டி வந்தார். என்னுடைய பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனைப்படுகின்றான் என்று இயேசுவிடம் உதவியை நாடுகின்றான். நீர் வந்து அவரை குணமாக்கும் என்று ஆண்டவர் இயேசுவை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கின்றான். நூற்றுவ தலைவர், ஐயா, நீர் போகலாம், உன்னுடைய மகன் சுகம் பெறுவான் என்று நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பொழுது இந்த நூற்றுவ தலைவர் சொல்லுகின்றார், ஐயா, என்னுடைய இல்லத்தில் நீர் காலடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனாலும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய மகன் குணம் பெறுவான் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கின்றான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அந்த நூற்றுவ தலைவன் சொன்ன அந்த இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியில் அதை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நான் நலம் பெறுவேன் என்று சொல்லுகின்றோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த நூற்றுவ தலைவனைப் போல் ஆண்டவர் இயேசு இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இயேசுவின் இடத்திலே நாம் கேட்கின்ற அந்த உடல் சுகத்தை பெற தகுதியுள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா? அந்த விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு அங்கு உற்று நோக்குகின்றார். அந்த பணியாளரிடத்தில் இருந்த விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு உற்று நோக்குகின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் நோயுற்றவர்களாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நோயுற்றவனாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். உள்ளத்திலே நோயுற்றவர்களாக, உள்ளத்திலே மன அமைதி இல்லாதவர்களாக, உள்ளத்திலே சமாதானம் இல்லாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த நூற்றுவ தலைவன் தன்னுடைய மகனுக்காக ஆண்டவர் இயேசுவின் இடத்துல போய் கேட்கின்ற பொழுது, நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை அவன் மீண்டுமாக அந்த நூற்றுவ தலைவன் ஆண்டவர் இடத்துல கேட்கின்றான். நீர் என்னுடைய இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன், காலடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன். நீ எவ்வளவு பெரிய ஓர் இறைவாக்கினர், ஓர் இறைவன் என்று அவன் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுகின்றான். நீ போ, உன்னுடைய மகன் நலம் பெறுவான் என்று சொல்லுகின்றான். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு கனவு கண்ட இறையாட்சி எல்லைகளை கடந்து அனைவரையும் கடவுளின் மக்களாக அரவணைக்கும் தாழ்மையின் வெளிப்பாடாக இந்த விசுவாசம் இருக்கின்றது. ஒரு தாயானவள் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை, எந்த நேரத்தில் எதை கொடுத்தால் அந்த குழந்தை நன்றாக இருக்கும் என்று அறிந்து தெரிந்து அவள் காக்கின்றாளோ, அதை போன்ற ஆண்டவர் இயேசு இன்று நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வருகின்றார். அந்த தாயின் அன்பை ஊட்டி வளர்த்து வருகின்றார். அந்த தாயின் விசுவாசத்தை ஊட்டி வளர்த்து வருகின்றார். இயேசு தன் மகனை குணமாக்குவார் என்று நம்பிக்கையோடு அந்த நூற்றுவ தலைவன் ஆண்டவரிடத்தில் செல்லுகின்றார். மருத்துவர்களை எல்லாம் விட்டுவிட்டு அந்த நூற்றுவ தலைவன் ஆண்டவர் இயேசுவை நோக்கி, இந்த ஆண்டவர் இயேசுவால் என்னுடைய மகனை குணப்படுத்த முடியும் என்று, முடக்குவாதமுற்ற அந்த மகனை குணப்படுத்த முடியும் என்று அவன் விசுவாசத்தோடு விசுவசிக்கிறான். நம்பிக்கையோடு அவரிடத்தில் கேட்கின்றான். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு தாயுள்ளத்தோடு அவர் பார்க்கின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நூற்றுவ தலைவனை வேந்து பாராட்டிய ஆண்டவர் இயேசு, என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் என்று சொன்னவுடனே அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் உற்று நோக்குகின்றார். நீ நம்பியவாறே உன்னுடைய மகன் சுகம் பெறுவான் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே,
இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை வாசிக்கின்றோம். அந்த ஆண்டவர் இயேசுவின் மீது முழு நம்பிக்கை கொண்டு நம்முடைய உள்ளங்களிலே இல்லங்களிலே இருக்கின்ற அந்த நோய்களை குணமாக்க, எத்தனை சுகப்படுத்த முடியாத நோய்கள் நம்முடைய உள்ளத்தை தாக்குகின்றன, அவற்றிலிருந்து விடுபட இந்த ஆண்டவர் இயேசுவை நாம் நாடுகின்றோமா? அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய நம்பிக்கையில் நாம் விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கின்றோமா? இயேசுவே நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்துவோம். ஆண்டவர் இயேசுவின் மீது நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்துவோம். பேதுருவின் மாமியாரை போல நன்றி உணர்வோடு பணிவிடை செய்ய நாம் முற்படுவோம். இந்த ஒரு சிந்தனையோடு ஆண்டவர் இயேசுவோடு நாம் கலந்து ஒன்றித்து இருக்கின்ற இந்த வேளையில், பேதுருவின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்பப்படுகின்றார். அவளை தொட்டு சுகப்படுத்துகின்ற பொழுது அவள் எழுந்து நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு பணிவிடை செய்கின்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரிய, ஜெபிப்போமா? இது ஆண்டவர் இடத்துல நாம் கேட்கின்றதெல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிப்போமா? இதோ இந்த திருச்சிலுவையை உற்று நோக்கி ஆண்டவரிடத்துல நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது, இதோ பேதுருவின் மாமியாரை ஆண்டவர் இயேசு தொட்டு சுகப்படுத்திய உடனே அவள் நன்றி உணர்வோடு எழுந்து அவருக்கு பணிவிடை செய்கின்றாள் என்று வாசிக்கின்றோம் நாம் நற்செய்தி புத்தகத்தில். இந்த நூற்றுவ தலைவன் தன்னுடைய இல்லத்தில் அவர் வர தகுதியற்றவராக, நான் தகுதியற்றவனாக இருக்கின்றேன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என்னுடைய மகன் குணம் பெறுவான் என்று சொன்ன அந்த நூற்றுவ தலைவனை போல் நம்பிக்கையோடு நாம் வாழ்கின்றோமா? விசுவாசத்தோடு நாம் வாழ்கின்றோமா? என் அன்பு சகோதரனே, சகோதரிய, இதோ நம்முடைய உள்ளத்தை உற்று நோக்குகின்றவர் ஆண்டவர் இயேசு. நம்முடைய இதயத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றவர் ஆண்டவர் இயேசு. நொறுங்கிய இதயத்தை உடைத்து உருமாற்றுகின்றவர் ஆண்டவர் இயேசு. அந்த நொறுங்கிய உள்ளத்தோடு ஆண்டவரிடத்துல நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது, ஆண்டவரை இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரை விசுவாசத்தோடு இதோ உம்முடைய திருச்சிலுவை முன் மண்டியிட்டு ஜபிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, அவர்கள் மீது நீர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய உள்ளத்தை முழுமையாக உடைத்து உருமாற்றும் ஆண்டவரே. புதியதொரு இதயத்தை அவர்களுக்கு கொடும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரை, இந்த உலக செல்வங்கள் மீது நாட்டம் கொண்டு ஆண்டவரை, இந்த உலகமே எங்களுக்கு வாழ்வாக இருக்கின்றது என்று இந்த உம்மை மறந்து ஆண்டவரை இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுடைய இதயத்தையும் நீர் உடைத்து உருமாற்றும் ஐயா. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.